வணக்கம் நண்பர்களே. இந்த கருணா சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம இந்துவும் கருணாவும் சேர்ந்து பைக்கில் வரதை நம்ம திவாகர் பார்த்துறாங்க. அதோட கிருபாவம் பார்த்து கொந்தளிக்கிறாங்க. நீ எங்கே அவளை போய் கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம புவனா சொல்கிறாங்க, எங்களை அடித்து தள்ளி போட்டுக்கிட்டு இவ இப்போ அவள் அக்காளுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தா, அங்கே போய் தான் இந்த கருணா மாமா கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம கிருபாவுக்கு அப்படியே கோபம் வருது. கிருபா கருணாக்கு வாழ்க்கையில் இப்போ இந்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இது சரிப்படாத, ஏதோ ஒன்று இடிக்குவ அப்படின்னு திவாகரன் கருணாவும் சேர்ந்து வேலைப்பாடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியாவது இந்துவையும் கருணாயும் நம்ம இந்துவை கொடுக்க அடிமைத்தன வாழ்க்கையில் கருணா இந்து பக்கம் போகாமலே இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஆனால் கருணாவுக்கு நம்ம இந்து மேலே பாசம் இருக்குது. அதே நேரம் இந்து கர்நாட்டை சொல்கிறாங்க, எப்படியாவது நீங்கள் கிருபா கிட்ட சொல்லி 10 லட்ச ரூபாயை வாங்கி தந்துருங்க, எங்கள் அக்கா தீபா கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி, எங்கள் அக்கா இப்போ குழந்தை உண்டாகி இருக்கா, அவள் மாமியார் வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா கண்டிப்பாக 10 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இந்து கருணாட்டை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கருணா இந்துவோட நிலைமையை புரிஞ்சு அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் உங்கள் அக்காளோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது என் பொறுப்பு அப்படின்னு இந்துக்கிட்ட வாக்கு கொடுக்குறாங்க. திவாகர் நம்ம கருணாவுக்கு எதிராகவே சதியை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு. நம்ம இந்துவும் கருணாவும் பைக்கில் சேர்ந்து வராங்க. இதை பார்த்து எரிச்சல் அடைகிறாங்க திவாகர். அதே நேரத்தில் ஜெயந்தியில் ரோட்டில் வழியில் இறக்கி விட்டுறாங்க. என்ன என் ஆண்மையே நீ சந்தேகப்பட்டுட்டால, என்ன ஒரு பொம்பளை டாக்டர்கிட்ட நீ செக் பண்ண வர சொன்னால நீ அங்கேயே கடந்து நாசமாக போ, இனி வீடு பக்கம் வந்துடாத அப்படின்னு அந்த இடத்துல கொதித்தெழுந்தி ஜெயந்தி ரோட்டில் இருந்து கதறி அழுறாங்க. என்னங்க என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம கருணாவும் இந்துவும் பைக்கில் வராங்க. நம்ம ஜெயந்தியோட நிலைமையை பார்த்து நம்ம கருணா பைக்கை நிப்பாட்டி, நீ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க நேரம் தான், இல்லை உங்கள் அண்ணன் கூட நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அங்கே தான் இப்படி ஒரு பிரச்சனை ஆயிட்டு டாக்டர், எனக்கு ரிப்போர்ட்டை பார்த்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. இனி உங்கள் கணவரை தான் டெஸ்ட் பண்ணணும், உங்கள் கணவர் எங்கே அப்படின்னு சொல்ல நேரம் இவங்ககிட்ட சொன்ன உடனே, என் ஆண்மையை செக் பண்ணியா, இதெல்லாம் எனக்கு தேவையா, நான் உனக்கு இவ்வளோ தைரியம் உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல்லையே என்னை அடித்து சுக்கு நூறாக்கி போட்டுட்டாங்க. நான் இந்து இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் நானும் போயிருந்தேன், இந்து தான் என்னை அதில் தூக்கி விட்டா அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே பேரஞ்சு நிற்கிறாங்க. இப்படி ஒரு அன்னை இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம கருணா அவருக்கு புத்தியே இப்படி தானே நம்மளுக்கு தெரியும்ல, சரி வாங்க நீங்கள் இப்போ நடந்தா போவீங்க வாங்க அப்படின்னு உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சா இது வேற பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்ல நேரம், பரவாயில்ல நான் கூட்டிகிட்டு போயிடேன், உங்களை இந்த நிலைமையில் விட முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல ஒரு ஆட்டோவை வர வச்சு நம்ம ஜெயந்தியை ஆட்டோவில் ஏற்றி விடுறாங்க. அதே நேரம் இந்துவும் கருணாவும் சேர்ந்து வராங்க. இங்கே திவாகர் வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜெயந்தி ஆட்டையில் இறங்குறா. எப்படி ஆட்டையில் இறங்குனா அப்படின்னு அந்த இடத்துல செம்மையாக சண்டைக்கு போகிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்க, உங்களை மாதிரி இருப்பாங்களா, கருணா தான் என்னை ஆட்டோயில் இங்கே ஏற்றி விட்டது அப்படின்னு சொல்ல நேரம், சரி கிருபாவை நேராக கேட்குறாங்க, இந்த இந்து எங்கே போனா அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. இந்துவை கேட்ட உடனே அப்படி திருன்னு முழிக்கிறாங்க. புவனா ஏற்றி விடுறாங்க. என்ன தள்ளி போட்டுட்டு அவள் அக்காவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அந்த இடத்துல பார்க்க போயிருக்கா, எவ்வளோ தைரியம் இருக்க மாமா அப்படின்னு அந்த இடத்துல செம்மையாக ஏற்றி விடுறாங்க. என்ன நீ திருந்தலை, 10 லட்ச ரூபாய் இப்படி போனால் நான் தர முடியாது, நீங்கள் அடிமையாக வேலை செய்யணும், எப்போ நீ இந்த வீட்டு ஆளாட்டு இங்கே வேலை செஞ்சு எல்லாத்தையும் போல் இருப்பியோ அப்போ தான் கிடைக்கும், ஆனால் இப்படியே நீ இங்கேருந்து போனால் கிடைக்காது அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே நேரம் நம்ம கருணா இந்து கிட்ட பேசுகிறாங்க, இந்த பாரு நீ எடுத்ததுக்கெல்லாம் இந்த வீட்டில் இருந்து ஓடணும், அங்கே போனோம், நீ தான் பெரிய ஆளுன்னு நினச்சா என் கிருபானன்ட்ட இருந்து ரூபாய் வாங்க முடியாது அப்படின்னு சொல்ல நேரம் இந்து நேராக கருணா கிட்ட இருந்து அழுறாங்க. இந்த பாரு நாங்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கோம், என் அக்கா குழந்தை உண்டாயிருக்கா, அவங்க கணவர் கூட தப்பாக இருந்த ஹஸ்பண்டாக கல்யாணம் நடக்க இருந்த அந்த
நபர் கூட தான் வந்து குழந்தை உண்டாயிருக்கா. இப்போ அவளுக்கு கல்யாணம் நடக்காமல் வேற போயிட்டு இப்போ என்ன செய்யனே தெரியலை. வந்து இது பெரிய பிரச்சனையாகி எங்கள் ஊரெல்லாம் எங்கள் அக்காவை வந்து கேவலமாக பேசுறதுக்கு முன்னாடி அவளுக்கு கல்யாணத்தை நடத்த ஆகணும். இது வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சாலும் பெரிய பிரச்சனை தான். அப்பாவுக்கு இப்போ மறைச்சிட்டோம். ஆனால் இனி நாளாக ஆக வயிறு பெருசாகும். அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டுனா அவ்வளோதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வருத்தப்படுறாங்க. எப்படியாவது நீ தான் உன் அண்ணன்கிட்ட பேசி 10 லட்ச ரூபாயை வாங்கி தரணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே வந்து இந்துவோட நிலைமையை நம்ம கருணா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, நீ அதுக்காக இப்போவே அழுத்திக்கிட்டே இருக்காத. உனக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து கிருபாகிரி அண்ணன்ட்ட இருந்து 10 லட்ச ரூபாயை வாங்கி தரது என்னோட பொறுப்பு. நீ வந்து அழுகையை நிப்பாட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடாப்புல. அதே நேரத்தில் வந்து நம்ம இந்து வந்து இவர் நல்ல ஆளாக தான் இருக்காரு, கண்டிப்பாக வந்து இவன் வந்து வாங்கி தருவானா, இவன் முரடனாக இருப்பான் அப்படின்னு நினச்சா இவர் வந்து அப்படி இல்லை. நம்ம நினச்சது தப்பு தான். இவனுக்கும் மனசாட்சி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம கிருபா மேலே வந்து ஈர்ப்பு வந்து கிருபா மேலே இந்துவுக்கு கடுமையான கோபம் இருந்தாலும் நம்ம கருணா மேலே வந்து ஒரு அன்பு வந்து வருதுன்னே சொல்லலாம். இவளை வந்து பார்க்கறதுக்கு இவன் வந்து கரடு முரடா வட்டி அது இதுன்னு தெரிஞ்சாலும் ஆனால் இவனுக்கு ஒரு மனசாட்சி இருக்குது. இவன் வந்து அந்த கிருபா மாதிரி இல்லைப்பா அப்படின்னு வந்து இந்துக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சி சந்தோஷப்பட ஆரம்பிக்காங்கங்க.